So last class வந்து நம்ம chapter 7ல இருக்க types of arguments பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து fourth type types of functions வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல user defined functionsல 4 type of arguments ஓட finish பண்ணோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்கு. இது போக ரிமைனிங் டூ என்னென்ன இருக்கு? ரிகர்ஷன் ஃபங்க்ஷனும் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் பெண்டிங் இருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? இன்பில்ட் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லயே வந்து கேரக்டர் மேனிபுலேஷன், ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் எல்லாமே வரும். ஓகேவா? இவ்வளவு நமக்கு பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? So anonymous function என்னன்னு சொன்னோம். It's other name of anonymous function is lambda. Lambda அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இதுக்கு வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ல வந்து எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா def function name எழுதுவோம். function name வந்து add, அதுக்குள்ள parameters a, b parameters colon, அதுக்குள்ள வந்து statements வந்து ரைட் பண்ணுவோம். So this is a proper syntax for the function. But in lambda function no need to mention function name. Okay, so instead of using a def we can use lambda function use பண்ணலாம். lambda okay வா? def function, def க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் நீங்க? you can use the lambda instead of def. okay வா? சோ அப்ப இங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. lambda போட்டாச்சு. இந்த ரெண்டு இன்புட் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, நான் இதே எக்ஸாம்பிள் அப்படியே மாத்தி எழுதுறேன். லாம்டான்னு போட்டுட்டு ஏ கமா பி டைரக்டா இப்படி போட்டுற வேண்டியது. ஏ கமா பி அப்படின்னு போட்டுட்டு நம்ம இங்க கோலன் வைப்போம். அப்படிதானே? இந்த இது மட்டும் இல்லைன்னா நீங்க எப்படி எழுதிருப்பீங்க? இதுக்கு பதிலாக லாம்டா போட்டாச்சு. லாம்டா ஏ கமா பி, லாம்டா ஏ கமா பி கோலன் இப்படி வச்சிருவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இத ஃபுல்லா ஒரு வேரியபிளுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு வேரியபிளுக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு சம் வேரியபிளுக்கு. ஓகே, இத வச்சு இந்த ஏபியை வச்சு என்ன ஆபரேஷன் பண்ணணுமோ அந்த ஆபரேஷனை இங்க எழுதிருங்க. ஏ பிளஸ் பி, இதுதான் ஆபரேஷன். ஓகேவா? தட்ஸ் ஆல், முடிஞ்சு. ஒரு சிங்கிள் லைன்லயே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டோம்? ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து இந்த ஏக்கும் பிக்கும் அப்ப வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சம்ன்றத நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை வச்சு நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? சோ இதை நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஐடிஎல்இ சொல்லுங்க. மகாக்கு உள்ளவே வர மாட்டேங்குது. நான் மெசேஜ் பண்ணிருக்கேன். நம்ம எரர் வருது. திரும்ப மறுபடியும் ஜாயின் பண்ண போன ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ண சொல்லுங்க. போன்ல கேம்ஸ் வந்து நிறைய ஏத்துறத அவாய்ட் பண்ணுங்க. இப்ப ஃபுல்லா அந்த இஷ்யூஸே அதனாலதான் வருது. நெட்வொர்க் இஷ்யூஸ் அப்படின்றது இதனாலதான் வருது. கேம்ஸ் இதெல்லாம் நிறைய இது பண்ணி வச்சீங்கன்னா நெட் ப்ராப்பரா கனெக்டே ஆகாது. மோஸ்ட்லி எல்லாருமே கேம்ஸா தான் போன்ல வச்சிருப்பீங்க போல இருக்கு. ஐடிஎல்இ எடுத்தாச்சு. ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் நான் எழுத போறேன். ஒரு அடிஷனுக்கு நான் லாம்டா ஃபங்க்ஷன் எழுத போறேன். லாம்டா இஸ் a keyword. Function name no need to mention. How many parameters, how many arguments you want? Okay, a b c 3 argument I want because I am going to add the 3 numbers. Okay, finally you put colon.
So what is the operation you're going to mention? A plus B plus C. A plus B plus C. This is our operation. That's all. So create one variable for this. I'm creating the variable n. So now I can display the value n. How we can pass the value? Printf is a message function. So here you can call that particular variable and you can pass the value. I am passing the value 2, 3, 4. Okay. So like that you can pass the value. Mommy. So save பண்ணிக்கலாம். மெதுவா கீழே விழுந்துறாங்க. sample.py. Okay, F5 press பண்றேன். It's showing the value 9. Correct இருக்கா answer? That's all. எழுதிக்கங்க எக்ஸாம்பிளுக்கு. So lambda function ஒரே ஒரு function தான் நீங்க வந்து எழுத முடியும். நிறைய lambda functions வந்து எழுத முடியாது. ஓகேவா? lambda function example னு போட்டு இதை எழுதிக்கோங்க சிம்பிளா. அது இதெல்லாம் எழுத வேணாம். சிம்பிளா 2 லைன்ல முடிச்சு விட்டுருங்க எக்ஸாம்பிள். ஃபினிஷ்னா ஃபினிஷ்ட்னு சொல்லு. Finished. Okay. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷன்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்? ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அது உள்ள போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஆடுன்ற ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து எங்க இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு அதை வந்து உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் உள்ள இருந்து வெளியில வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ கம் அவுட் ஃப்ரம் த ஃபங்க்ஷன். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்தாலும் அது ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியில வந்துடும். ஓகே. பட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலரா ஏன் யூஸ் பண்ணணும்? ரிட்டர்ன் இல்லைனாலுமே இது முடிச்சதுக்கு அப்புறம் இது வெளியில வரும். பட் பர்டிகுலரா ஏன் ரிட்டர்ன் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேல்யூவோட வெளியில வரணும் அப்படின்னா தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிட்டர்னோட சேர்த்து ஏவை பாஸ் பண்றேன் இல்லை என்ன பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும்? அந்த வேல்யூவோட ரிட்டர்ன் ஆகும். இப்போ எங்க கால் பண்ணமோ அங்க ஆன்சர் ரிசீவ் பண்ணிரும். அப்ப பிரிண்ட் ஆஃப்னு சொல்லி போட்டுட்டு இப்படி போட்டீங்கனாலே போதும், அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே. So see the first point. The return statement causes for function to exit. The return statement causes your function to exit and return a value. வெளியில வரதுக்கும் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்கும் யாருக்கு? காலருக்கு. காலர் யாரு? நம்ம அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணி கால் பண்றோம்ல, இது திஸ் இஸ் காலர். அந்த காலருக்கு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கும் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வரதுக்காகவும் தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். The point of the function is general state input and return something. ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? it get the input value. நான் இங்க இருந்து 3, 4 பாஸ் பண்றேன்னா அந்த டெஃபினேஷன்ல அந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? அந்த வேல்யூவை 2 வேரியபிளை எடுத்து அதை வந்து அடிஷன் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்றப்ப இது நேரம் இங்க ரிட்டர்ன் ஆகும். நம்ம இங்க பிரிண்ட் ஆஃப் போட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம்? டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இதான் கான்செப்ட். அதான் சொல்றாங்க. The point of the function is general. ஜென்ரலா என்ன பாயிண்ட்ஸ்? it takes the input and return something. வேல்யூவை இன்புட்டை கெட் பண்ணி ஏதாவது ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இதோட ஒர்க்கே. ஓகேவா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு when the function is ready to return a value in the caller. எப்ப அது வந்து வேல்யூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்.
ரிட்டனோட பர்பஸ் வந்து எக்ஸிட் ஆகுறதுக்குன்னு இருந்தாலும் மெயின் பர்பஸ் என்னவா இருக்கு, வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னா தான் நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதர்வைஸ் நீங்க ரிட்டர்ன் போடலைனாலும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வந்துடும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பர்பஸே எதுக்கு அப்படின்னா, ரிட்டர்ன் ஆகி வெளியில வரும்போது அந்த வேல்யூவோட வெளியில வரணும்ன்றதுக்கு தான் கொடுக்குறோம். ஓகே, the return statement is used when the function is ready and return a value to the caller. So only one return statement is executed at a time. ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தா அதை பார்த்தோன்னா அது வெளியில வந்துடும். அப்ப ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்? அதனால ஒரு ஃபங்க்ஷன்ல only one return statement only allowed. ஓகேவா? The runtime, even though the function contains the multiple return statement, even runtime those function contains multiple return statement. எவ்வளவு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஒன் அண்ட் ஒன்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் 2 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட வெளியில வந்துடும். அப்போ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் அது என்னவே பண்ணாது, கொடுத்துமே வேஸ்ட், அதை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆர் அலௌட் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், பட் ஒன்லி ஒன் ஆஃப் them get executed at runtime. நீ எத்தனை வேணாலும் கொடுத்துக்கங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 3 பாயிண்ட்ஸ்? சேம் பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் பண்ணி இத்தனை பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்து வச்சுட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லிட்டாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலா வந்து இன்புட்டை கெட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுல வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றது ஃபங்க்ஷன் இட்ஸ் ரெடி டு ரிட்டர்ன் அ வேல்யூனா மட்டும்தான், வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஒன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது ஒன்னை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க இன்னொரு பாயிண்ட்டும் பாரு, எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் அலோவ் பண்ணும் ஃபங்க்ஷன், பட் ஒன்லி ஒன் கெட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சின்டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் போட்டு, ரிட்டர்ன் சிம்பிள் ரிட்டர்ன் போட்டு அந்த வேல்யூவை போட்டாலும் சரி, வேரியபிளை போட்டாலும் சரி, சரி செமிகோலன்லாம் கிடையாது. ரிட்டர்ன் 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 4ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள், the statement can contain the expression get evaluated, the value is returned. இந்த இதை எப்ப இது பண்ணுதோ அப்ப இவாலுவேட் பண்ணி அதோட வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் அதுல வேல்யூ நீ எதுவுமே கொடுக்காம வெறும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா கண்ட்ரோலை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்த கண்ட்ரோலு எங்க கால் பண்ணமோ அங்க போயிடும். Okay, this statement can contain the expression which get evaluated, the value is returned. If there is no expression, expressions நீ எதுவுமே நீங்க கொடுக்கல அப்படின்னா it return or in the statement or written statement itself not present inside the function, then the function will return none object. எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, கண்ட்ரோலை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, எல்லாம் ஜாயினிங்ல இஷ்யூவா இருக்கு போல இருக்கு. என்ன எல்லா கிளாஸும் இப்படிதான் இருக்கா? ஐடியை வந்து திரும்ப இது பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்ப அப்டேட் பண்ணணும் ஐடியை. இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. நம்ம சிம்பிளா ஆட் ப்ரோக்ராமே எழுதலாம். ஓகேவா, ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டாம். டெஃப்னு கொடுத்துட்டு அவங்க ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சிருக்காங்க, யூசர் ஏபிஎஸ்ன்னு வச்சிருக்காங்க. யூசர் அண்டர்ஸ்கோர் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல ரிசீவ் பண்றதுக்கு ஆர்குமெண்ட் வந்து என்ன இருக்கு, அந்த ரிசீவ் பண்ற ஆர்குமெண்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, 0வை விட கிரேட்டரா இருந்தா ரிட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டாங்க. ரிட்டர்ன் என்னன்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஓகேவா, இல்லைன்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது மைனஸோட ரிட்டர்ன் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு நம்பரை இப்ப இங்க நோக்குல பாருங்க, ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் இங்க வருது. என்னன்னா ஃபங்க்ஷன் எப்பவுமே மேலதான்ப்பா எழுதணும், கீழே எழுதக்கூடாது. ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எப்பவுமே மேல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்புட் கெட் பண்றாங்க பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை கெட் பண்றாங்க. அந்த நம்பரை
பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேவா, பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த இருக்கு பாஸ் பண்ணிருக்காங்களா, அந்த ஃபங்க்ஷனை யூசர் ஏபிஎஸ் கால் பண்ணி அதுக்குள்ள வந்து என்ன பாஸ் பண்ணிருக்காங்க, அதை கெட் பண்ற அந்த நம்பர் வந்து 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 வந்து எண்ணுக்கு ரிசீவ் ஆகுது. அந்த 25 வந்து 0 விட கிரேட்டரான்னு செக் பண்ணுது. கிரேட்டரா இருந்தா ரிட்டர்ன் 25, இல்ல லெஸரா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன போட்டுருவாங்க அவங்க, -25 நெகட்டிவ் வேல்யூன்னு போட்டுருவாங்க. இதுதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதிருக்காங்க. சிம்பிளா தான் இருக்கு, இதையே கூட எழுதிக்கலாம். ஒன்னும் இல்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேல்யூவை வந்து கெட் பண்ணிட்டாங்க. எக்ஸுக்கு கெட் பண்ணதே ஏதோ ஒரு சாம்பிள், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சாம்பிள்குள்ள அந்த எக்ஸை வந்து பாஸ் பண்ணியாச்சு. இது வந்து இங்க ரிசீவ் ஆகுது. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எழுதிருக்காங்க, டெஃப் சாம்பிள். ஓகேவா, அதை ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை வந்து செக் பண்றாங்க. நீங்க எப்படியே கூட சிம்பிளா கூட போட்டுடலாம், ரிட்டன் -n அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க என்ன பாஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு வந்து மைனஸ்ல வந்து உங்களுக்கு நீங்க என்ன பாஸ் பண்ணீங்களோ அதை நெகட்டிவ் ஆக்கி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். நீங்க பாஸ் பண்ண நம்பரை நெகட்டிவ் ஆக்கி கொடுத்துரும். சிம்பிளா கூட எழுதிக்கங்க. இல்ல இஃப் எல்ஸ் அதெல்லாம் வச்சு எழுத வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா எழுதிக்கங்க. மிஸ் ப்ளீஸ் மிஸ், ஒரே ஒரு தடவை ப்ரோக்ராம் மட்டும் அதுல போட்டுக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இன்ட்டு ஒரு வேல்யூ வந்து நான் கெட் பண்ண போறேன். ரன் டைம்ல இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர் கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணத சாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது நான் பாஸ் பண்றது பாசிட்டிவா இருந்தா அதை நெகட்டிவா மாத்தி தரணும். இதுதான் கான்செப்ட். நான் இது இந்த கான்செப்ட்ல போடல, நான் வேற கான்செப்ட் போடுறேன் சிம்பிளா. என்ன வந்து பாஸ் பண்றேன். ஓகேவா, பாஸ் பண்றது வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதணும்ல, டெஃப் சாம்பிள். அந்த ஃபங்க்ஷன்ல இங்க இருந்து பாஸ் பண்றது என்ன, நான் எக்ஸுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறேன் கோலன். அந்த வேல்யூவை நான் இங்க டிஸ்பிளே என்ன பண்ணிக்கிறேன்னா ரிட்டன் போட்டு -x கொடுத்துட்டேன், -x. அப்ப ஆன்சர் வந்து எனக்கு மைனஸ்ல இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்றத முன்னாடி வந்து பிரிண்ட் ஆஃப் போட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், given number in negative. given number in negative form னு போட்டிருக்கேன். ஓகே, போட்டுட்டு இந்த சாம்பிள் ஆஃப் இதை கால் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளவுதான். சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணியாச்சு. F5 output screen. கரெக்டாக தானே போட்டிருக்கேன். ஓகே, இதை கால் பண்ணி தானே சாம்பிளை வந்து கால் பண்ணி என்ன வந்து பாஸ் பண்ணிருக்கேன். சேவ் F5 ப்ரெஸ் பண்றேன். ஓகே, என்டர் எனி நம்பர்னு கேக்குது. நான் பாஸ் பண்றது வந்து 6ன்னு பாஸ் பண்றேன். அந்த நம்பரை வந்து the given number is given number in negative form அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்ல வந்துருச்சு. எழுதிக்கிறீங்களா? புரியுதா? அது இல்ல அந்த ப்ரோக்ராமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணுமா? அங்க என்னன்னா ஒரு கண்டிஷன் இங்க கொடுத்துக்கிட்டாங்க, வர நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா பாசிட்டிவ்லயே கொடு. நீ கொடுக்குற பாஸ் பண்ற நம்பர் நெகட்டிவ்ல கொடுத்துருந்தேன்னா அதை நெகட்டிவ்ல வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அட்டெண்டன்ஸ் போட்டுடலாமா? 9 மெம்பர்ஸ் இருக்கீங்க. மிஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு மிஸ். ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? அதர்ஸ். வாட் அபவுட் அதர்ஸ்? Yes, miss. Okay. Next, the important question, scope of the variable. இதே சேம் நம்ம எந்த லெசன்ல முன்னாடியே ஒன்னு பார்த்திருக்கோம். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ல வந்து 4 ஸ்கோப் பார்த்தோம். என்னென்ன ஸ்கோப் பார்த்தோம்? லெக்பி ரூல் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? லெக்பி ரூல். So what is the expansion of L? Local, enclosed, global, built-in. ஓகேவா? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், அதுக்கப்புறம் வந்து பில்ட்-இன் மட்டும் தனியா இருக்கு. ஓகே, இது வந்து லோக்கல், இது வந்து என்க்ளோஸ்ட். என்க்ளோஸ்ட்னா அதுக்குள்ள ஏதாவது ஒன்ன கண்டெய்ன் பண்ணி வச்சிருக்கோம். குளோபல் அப்படின்னா காமன் டு ஆல், எத்தனை இருக்கோ எல்லாத்துக்கும் காமன். பில்ட்-இன் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட் பார்ட். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் எதுக்கு அப்படின்னா கிவிங் த அக்சசிபிலிட்டி டு த வேரியபிள். அக்சசிபிலிட்டி அப்பனா ஒரு வேரியபிள் வந்து இவங்க வந்து அக்சஸ் பண்ணலாமா வேணாமா. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே வந்து இப்போ ஒரு 4 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4. ஓகேவா? இது வந்து என்னோட குரூப். ஸோ இப்போ நான் வந்து இந்த குரூப்ல நான் வந்து யூஸ் பண்ற ஒரு வேரியபிள், இவங்கெல்லாம் என்னோட ஷேரிங்ல இருக்காங்க. நான் இங்க வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த வேரியபிளை இவங்க யூஸ் பண்ணலாம், இவங்க யூஸ் பண்ணலாம், இவங்க யூஸ் பண்ணலாம், இவங்க யூஸ் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு கிளைண்ட்டும் தனித்தனியா அவங்க வச்சிருக்காங்க, தனித்தனியா ஒரு வேரியபிள் வச்சிருக்காங்க. இதை வந்து அக்சஸ் பண்ண முடியுமா? தனித்தனியா வச்சிருக்கிறது, அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக பிரைவேட்டா வச்சிருக்கிறது, அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு வேரியபிளை இவங்க வந்து அக்சஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற அக்சசிபிலிட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னு சொல்லுவோம். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம். அது வந்து அந்த ப்ரோக்ராம்ல அது பார்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்றதுதான். யார் அக்சஸ் பண்ணணும், அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, த வேர் யூ ரெஃபர் யூஸ் இட், எங்க நீ வந்து எடுக்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளாக்குள்ள நான் வந்து add ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு. ஒரு வேரியபிள் நான் இங்க வந்து a = 5ன்னு கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிளை இங்க யூஸ் பண்ணலாமா வேணாம், முடியுமா முடியாதா? இந்த a = 5 நான் இதுக்குள்ள யூஸ் பண்ணலாமா வேணாமா? பிரிண்ட் ஏன்னு போட்டா எனக்கு என்ன வரும்? What will be the output? 5 மிஸ். 5 வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, a = 5 டிஸ்ப்ளே ஆயிரும். இங்க வந்து b = 3ன்னு கொடுத்துட்டு இங்க வந்து நான் பிரிண்ட் b அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து என்ன வரும் ஆன்சர்?
ஆன்சர் வராது. ஏன்னா உள்ள அதோட ஓன் வேரியபிள் உள்ள இருக்கு. அதை நம்ம வெளியில வந்துலாம் டிஸ்பிளே பண்ண முடியாது. வேணா அதுக்குள்ளேயே நீ டிஸ்பிளே பண்ணனா வேணா உனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் 10ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வேரியபிளுக்கு கொடுக்குற ஆக்சசிபிலிட்டி. வெளியில இருந்தா குளோபல், உள்ள போயிருச்சு அப்படின்னா அது லோக்கல். ஓகேவா? ஸ்கோப் இதை ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் அப்படின்றனால அப்படியே ரீட் பண்ணிட்டே போலாம். எக்ஸாம்பிள் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகே, we can say the scope hold the current set of variable. current set of variable ஒரு பிளாக் இருக்குன்னா அதோட set of variables அது யூட்டிலைஸ் பண்ணும். ஓகே, we will study the two types of scope, local scope and global scope. இது ரெண்டை பத்தி மட்டும் தான் இங்க டிஸ்கஷன் பண்றாங்க. built-in பத்தியோ enclosed பத்தியோ ரெண்டையும் இங்க விட்டுட்டாங்க பைத்தான்ல. ஒன்லி லோக்கல் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப் பத்தி மட்டும் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஸ்கோப்பிங் நீ மறந்துடலாம். இதுல கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்குள்ள 5 மார்க் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க லெக் பி எழுதணும். ஒரு 3வது 4வது கொஸ்டினா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பைத்தான்ல இருக்க இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் லோக்கல் அண்ட் குளோபலை தான் நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னு பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனோட இன்சைடு நீங்க கொடுக்குற ஒரு வேரியபிளை தான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லோக்கல் வேரியபிள் இதுக்குள்ள எழுதுறீங்கன்னா இதுக்குள்ள யூஸ் பண்ற இந்த வேரியபிளை நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். a plus b சொல்லி போட்டு ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஸோ இந்த ஏயும் பியுன்றது என்னன்னு சொல்றாங்க? லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the variable declare inside the function body or the local scope. ஏதாவது ஒரு பிளாக் குள்ள யூஸ் பண்ணாங்கன்னா அதை லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரூல்ஸ் ஃபார் த லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிளுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா இந்த வேரியபிள் லோக்கல் ஸ்கோப்ல இருக்கிற அந்த வேரியபிளை அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள இருக்கிற கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே நீ அக்சஸ் பண்ணிக்க முடியும். the variable with local scope can be accessed only within the function. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீ யூஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுவே ஒரு when a variable is created inside the function block, the variable become localate. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை நீ டிஃபைன் பண்ணிட்டனாலே அது லோக்கலா தான் ஆக்ட் பண்ணும். Okay, local variable exists only while the function is executed. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்ப கால் பண்றோமோ அப்பதான் இதுக்குள்ள போய் இதுல இருக்கிற வேரியபிள் எக்ஸிக்யூட்டே ஆகும். நீங்க கால் பண்ணலன்னா இதுக்குள்ள இருக்கிற வேரியபிள் எக்ஸிக்யூட்டே ஆகாது. the format of arguments are the local. இந்த ஆர்குமெண்டா இங்க பாஸ் பண்றீங்கல்ல a, b ன்னு பாஸ் பண்ணி வருது பாத்தீங்களா, அது கூட லோக்கலா தான் ஆக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. so what are the points we discussed? 4 points. ஃபர்ஸ்ட், ஒரு வேரியபிள் ஒரு லோக்கல் வேரியபிளை எப்படி கொடுக்க முடியும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளே ஒரு வேரியபிளை கிரியேட் இன்ட் வராது, நாமளே உள்ள ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்ப இது வெளியில ஆட் பண்ணாது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி ஆட் பண்ணி இங்கக்குள்ள டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஓகே, இன்னொன்னு ஒரு இன்சைடு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீ ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே அது லோக்கலா தான் ஆக்ட் பண்ணும், வெளியில யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? லோக்கல் வேரியபிள் ஒன்லி இந்த ஃபங்க்ஷன் எப்ப நம்ம கால் பண்றோமோ அப்பதான் அது எக்ஸிக்யூட் ஆகும், அது வரைக்கும் இந்த வேரியபிளுக்கு வேலையே இல்லை அப்படின்றாங்க. தென் the format of the argument to local to the function. அப்படின்னா இங்க இருந்து நீங்க பாஸ் பண்ற அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஆர்குமெண்ட்ஸ் கூட இதுக்கு தான் நீங்க பாஸ் பண்றீங்க, அப்ப இது கூட லோக்கலா தான் ஆக்ட் பண்ணுன்றாங்க. 4 பாயிண்ட் புரியுதா ரூல்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இங்க பாருங்க, டெஃப் லாக்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, லாக் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கு y is equal to 0. அதை இங்கேயே டிஸ்பிளே பண்றாங்க. ஆன்சர் வந்துருச்சு. இது எப்ப வந்துச்சு அப்படின்னா இதை கால் பண்ணி இது பண்ணும்போது தான் உனக்கு ஆன்சர் வந்துச்சு. இதை எக்ஸாம்பிளா எழுதிக்கலாம். இப்ப இது பாருங்க, டெஃப் லோக் ஆஃப் கால் பண்றீங்க. லோக் ஆஃப் கால் பண்ணும்போது இங்க போயிட்டு y லோக்கல் அப்படின்னு இருக்கு. ஆனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள இல்ல, வெளியில பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவுட்புட் வருமா வராதா? வராது, அவுட்புட் வராது. உள்ள டிக்ளேர் பண்ணிட்டு வெளியில போய் பிரிண்ட் பண்ணா எரர் தான் வரும், டிஸ்பிளே ஆகாது. Do you understand this program example? இதே சேம் எக்ஸாம்பிளே எழுதிக்கலாம், சிம்பிளா தானே இருக்கு.
உள்ள ஒரு வேரியபிள் y is equal to 0 போட்டு பிரிண்ட் பண்றாங்கப்பா. உள்ள வேரியபிள் இருந்து உள்ளேயே பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் ஆகும். ஆன்சர் வந்து வந்துருச்சு. இதை எப்ப கால் பண்றாங்களா அப்ப ஆன்சர் வந்துருச்சு. இங்க உள்ள டிக்ளேர் பண்ணிட்டு வெளியில வந்து பிரிண்ட் ஒய்னு போட்டிருக்காங்க. உள்ள இருக்கிற வேரியபிளோட ஆன்சர் வந்து வெளியில வந்து டிஸ்பிளே ஆகாது. நீ ஒண்ணு உள்ளேயே நீ வந்து பிரிண்ட் ஒய்னு இங்க போட்ட மாதிரி போட்டிருந்தேன்னா டிஸ்பிளே ஆயிருக்கும். இங்க கொடுக்காத வெளியில கொடுத்துருக்கனால ஆன்சர் வராது. எரர் காட்டும். ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. எரர் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குளோபல் வேரியபிள் போயிடலாம். குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது அவுட் சைட் ஆஃப் பிளாக்னு சொல்லணும். எந்த பிளாக்லையும் பிலாங் பண்ணி இருக்காது. எந்த பிளாக்கையும் பிலாங் பண்ணி இருக்காது. அதுதான் வந்து குளோபல் சொல்லுவோம். The variable with the global scope can be anywhere in the program. நீ எங்க வேணாலும் நீ ப்ரோக்ராம்ல நீ கிரியேட் பண்ணிக்கலாம். It can be created by defining the variable outside the scope. வெளியில தான் நம்ம கொடுப்போம். எனி ஃபங்க்ஷன் பிளாக் எங்க வேணா நீங்க கொடுத்துக்கோங்க. அது வந்து வெளியில தான் நம்ம வந்து கொடுப்போம் அந்த வேரியபிளை. Okay, the basic rules for the global variable in Python are when the variable defined variable outside the function. ஒரு ஃபங்க்ஷன் குள்ள எழுதாம வெளியில வந்து நம்ம ரைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் def add, ஓகே, இங்க வந்து print c அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வந்து a is equal to b, b is equal to, sorry, a is equal to 4, b is equal to 3, c is equal to a plus b இப்படின்னு போட்டுட்டு இந்த c வந்து இங்க பிரிண்ட் பண்ணாம இதுக்குள்ள வந்து நான் பிரிண்ட் பண்றேன். இதுக்குள்ள வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் கால் பண்ணணும். அப்ப இங்க கீழே வந்து நான் வந்து இதை கால் பண்றேன். ஓகேவா? அப்ப கண்ட்ரோல் வந்து இங்க போய் இதுக்குள்ள இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப பாருங்களேன், நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து லைவா எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன், a is equal to 5, b is equal to 4, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். c is equal to a plus b ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றத ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பண்ண போறேன். print def sample of, ஓகே, கோலன், இதுக்குள்ள print c ன்னு கொடுக்குறேன். print c கொடுக்குறேன். ஓகே, இங்க வெளியில வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். சாம்பிள் ஆஃப் கால் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஆன்சர் வருதா? One minute. ஆன்சர் வந்துருச்சுல? 9 தானே ஆன்சரு? F5 பிரஸ் பண்றேன். ஆன்சர் 9 வந்துருச்சு. ஓகே, இப்ப தெரியுதா? வெளியில நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணி இந்த C-ல வந்து ஆன்சர் வெளியில தான் இருக்கு. அந்த C-ய வந்து நான் என்ன பண்றேன், உள்ள வந்து டிஸ்பிளே பண்றேன். இது வந்து குளோபலா ஆக்ட் பண்ணுது. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ள இல்ல, வெளியில தானே இருக்கு. அந்த ஆன்சரை உள்ள போய் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஆனா உள்ள வந்து ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து d is equal to 10 நான் வந்து ஒரு வேரியபிள் நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை போய் நான் இங்க வெளியில வந்து நான் டிஸ்பிளே பண்ணி பிரிண்ட்னு கொடுத்து டின்னு கொடுக்குறேன். ஆனா அந்த வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகே, கண்ட்ரோல் எஸ். எரர் காட்டுது பாத்தீங்களா? இந்த இதுக்கு வந்து எனக்கு 9 வந்துருச்சு. ஆனா இந்த டி லோக்கல் வேரியபிளா நான் வெளியில வந்து பிரிண்ட் பண்றேன். அதுதான் எரர் கேட்டுது. என்ன கேக்குது? எரர் வந்து என்ன காட்டுது? டி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு காட்டுது. அப்பனா நான் வெளியில டிஸ்பிளே பண்றேன்னா வெளியில வந்து அக்சஸ் பண்ணி பாக்குது. டிங்கிற வேரியபிள் நான் வெளியில கொடுக்கவே இல்லை. வெளியில கொடுக்கவே இல்லை, அதை உள்ள கொடுத்து வச்சிருக்கேன். அது லோக்கலா இருக்கு. அப்ப அது வந்து டி வந்து நாட் டிஃபைன்டுன்னு காட்டுது. இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் உள்ள கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டியோட வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் எஸ் F5.
இப்ப பாருங்க 10 9 வந்துச்சு. எப்படி இது எக்ஸிக்யூட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் 5 4 ஆட் பண்ணி C ல வந்து ஆன்சரை வச்சிருக்குது. ஓகே, இங்க உள்ள வந்து டெஃப் சாம்பிள் வந்து எப்பனா இதை நம்ம கொடுக்கும்போது இங்க கால் ஆகி இங்க உள்ள போகுது. உள்ள போனோன்னா டியோட வேல்யூ நம்ம 10ன்னு வச்சிருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றது டி, அதனால 10 இங்க வந்துருச்சு. ரெண்டாவது டிஸ்பிளே பண்றது சி, அப்ப அதனால இது வந்து இங்க வந்துருச்சு. ஓகே, எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மிஸ். ஓகே, சோ இதுல வந்து எது லோக்கல் எது குளோபல்? D is the local, இந்த C இந்த A இது எல்லாமே குளோபல். நீ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தாலும் டிஸ்பிளே ஆகும், பிரிண்ட் பி கொடுத்தாலும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இது வந்து குளோபலா ஆக்ட் பண்ணும், இந்த சி டி மட்டும் லோக்கலா ஆக்ட் பண்ணும். ஓகே, புக்க பாருங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு பதிலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லைவா பார்த்துட்டோம். ஓகே, வித்தவுட் யூசிங் த குளோபல் கீவேர்ட் வி கேனாட் மாடிஃபை த குளோபல் வேரியபிள் இன்சைடு. சப்போஸ் வந்து வெளியில இருக்கிற குளோபல் வேரியபிளை நான் வந்து உள்ள வந்து அதாவது இது வந்து உள்ள லோக்கலா இருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எக்ஸ் பிளஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க குளோபல்னு ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், குளோபல்ன்ற கீவேர்டு. ஓகேவா, என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்க 0ன்னு இருக்கு, குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க எக்ஸை வந்து 5 இன்க்ரிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா, 5 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பிரிண்ட் இன்சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா உள்ள நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு 5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இது கால் பண்ணும்போது நேரம் இப்படி போயிட்டு குளோபல் எக்ஸ்ன்னு சொல்லி இங்க எடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த வேரியபிளை இங்க வந்து யூஸ் பண்றாங்க, பட் குளோபலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இது போடவே